நிகழ்கின்றது என்று கூறுகின்றார். வேதங்களிலே பிருகதாரண்யகம் என்ற ஒரு உபநிடதம் அன்றாடம் நமக்கு நிகழ்கின்ற உறக்க நிலை, அந்த உறக்க நிலையே இறைவன் அருளினால் நிகழ்கின்றது. அந்த நிலையிலே இறைவன் இந்த உயிரினை கட்டித் தழுவுகின்றான் என்று நயமாக கூறுகின்றது. ஒரு காவிய நடையிலே கூறுகின்றது. பொதுவாகவே ஒருவருக்கு உறக்கம் வர வேண்டும் என்றால் அதற்கென்று சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்கின்றார்கள். ஏசி போட்டுக்கிறாங்க, தலைக்கு தலையணை வைத்துக் கொள்கிறார்கள், காலுக்கும் அணைகள் வைத்துக் கொள்கிறார்கள், மெத்தையிலே படுத்துக் கொள்கிறார்கள். யாராவது கைகாலில் பிடித்து விட்டா உறக்கம் நன்றாக வரும். இப்படி எல்லாம் செய்தும் உறக்கம் வராமல் இருக்கலாம். துணை காரணங்கள் இருந்தும் உறக்கம் வராது இருக்கலாம். கட்டாந்தரையில படுக்கிற ஒருவருக்கும் உறக்கம் வருகின்றது, அசந்து போய் உறங்குகின்றான். இது இவ்விரண்டையும் பார்க்கும் பொழுது உறங்குகின்ற நிலையிலே சாத்திரப்படி நம்முடைய கருவிகள் பலவும் மடங்குகின்றன. அந்த நிலையிலும் உயிரினை காக்கின்ற ஒரு கடவுள் இருக்கின்றான் உயிருக்கு அருகிலேயே. அதனை திருமந்திரம் துஞ்சும் போதும் சுடர்விடும் ஜோதி என்று கூறுகின்றது. அதாவது நாம் உறங்குகின்ற நேரத்திலும் நமக்கு அருகிலே நம்மை பொறுப்பாக காப்பதற்காக உறங்காமல் விழித்திருக்கின்ற ஒரு பொருள், அதான் துஞ்சும் போதும் சுடர்விடும் ஜோதி. இது எதை போலன்னா, தாய் மடியிலே குழந்தை உறங்கும், ஆனால் தாய் உறங்க மாட்டாள். அந்த குழந்தை மடியிலிருந்து நழுவி கீழே விழுந்து அடிபட்டுக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவள் விழித்திருப்பாள். அதே போல ஒரு கடவுள் இருக்கிறான். அந்த அம்மா குழந்தையை தட்டினா அந்த குழந்தை தூங்கிடுது. அதே போல எந்த ஒரு உயிரும் உறங்குவதற்கே இறைவனுடைய அருள் தேவைப்படுகின்றது என்பதை வேதங்கள் கூறுகின்றன. இப்பொழுது அதை போல அறியாமையின் உருவமாக இருப்பது நாம் அன்றாடம் உறங்குகின்ற உறக்கம். உறக்கத்தினால் ஞானம் விளையப் போவதில்லை. உறக்கத்தினால் ஒரு சிறு நன்மை உண்டு. உறக்கத்திலே கரணங்கள் மடங்குவதனால உலக துன்பம் நம்மை அந்த உறக்கத்திலே தாக்க மாட்டா. இன்பமும் தாக்க மாட்டா, துன்பமும் தாக்க மாட்டா. இருந்தாலும் உறங்கி விழித்தவன் இன்ப உணர்வை பெறுகின்றான். உறங்கி விழித்தவன் துன்ப உணர்வை பெறாமல் இன்ப உணர்வை பெறுவதற்கு அது ஒன்றே சாட்சி. என்ன சாட்சி? இறைவன் அருளாலேயே உறக்கம் எய்தி இருக்கின்றது என்பதற்கு சாட்சி. இப்பொழுது அன்றாடம் உறங்குகின்ற உறக்கமே கடவுள் அருள் துணை கொண்டு நிகழும் என்று சொன்னால், இந்த உலக மாயை முற்றிலும் நீங்க பெற்று உலக காட்சி நீங்கி, அன்றாடம் உறங்கி விழிப்பதனால உலக காட்சி நீங்குவதில்லை. உறங்கி விழித்தவனுக்கு உலக காட்சி மீண்டும் ஏற்படுகின்றது. இந்த உலக காட்சி மீண்டும் ஏற்படாத வண்ணம் ஒரு பேருறக்கம், அருள் உறக்கம், பெருமான் திருவடியிலே இந்த உயிரினுடைய தன்முனைப்பு, ஜீவபோதம் அடங்கி இருக்கின்ற அந்த அருள் உறக்கம், அதற்கும் திருவருளே துணை செய்கின்றது என்பதுல ஐயமே இல்லை. என்பதனால அந்த நிட்டை நிலை களைவதற்கு காரணமும் அந்த திருவுருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம். நிட்டை நிலை களைவதற்கு திருவருளே காரணம் என்று ஊகிக்கலாம். நிட்டை கூடுவதற்கு எப்படி ஒரு திருவருள் காரணமோ, அதே திருவருள் தான் நிட்டை களைவதற்கும் காரணம் என்பதை நமக்கு கூறுகின்றார் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவ்வாறு நிட்டை கலைந்தவர்கள் உலகத்திலே நம் கண்முன்னாலே ஜீவன் முக்தர்களாக திரிகின்றார்கள். நிட்டை கூடுவது என்பது இந்த உயிர் பெருமானை அறிவதற்குரிய தகுதி படைத்தது என்ற காரணத்தினாலே நிகழ்கின்றது. அவ்வாறு நிட்டை கூடிய ஒரு உயிர்
உடம்பிலிருந்து பிரிந்து இறைவன் திருவடியிலே சேர்வதற்கு உரியது. என்ன காரணம்? இறைவனை அறிவதற்கு தகுதி படைத்த ஒரு உயிர் உடம்பிலிருந்து நீங்கி இறைவன் திருவடியிலே சேர்வதற்கு அந்த தகுதி உதவாதா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக உதவும். அப்படி இருக்கும்பொழுது நிட்டை கூடிய ஒரு உயிர் மீண்டும் அந்த உடம்பிலே விழிக்காமல் அதனுடைய பிராணன் உட்பட அங்கேயே ஒடுங்கி பெருமான் திருவடியிலே இரண்டரை கலத்தல் என்பதற்கு ஒரு நியாயம் இருக்கின்றது. அவ்வாறு நிகழாமல் பலரும் அந்த நிட்டை கலைந்து உலகத்திலே ஜீவன் முக்தர்களாக திரிகின்றார்கள் என்பதற்கு கடவுளுடைய திருவுள்ளம்தான் காரணம். அப்படி திரிபவர்கள் ஈஸ்வர கோட்டிகள் என்று சொல்லப்படுவார்கள். ஈஸ்வர கோட்டிகள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கடவுளை சேர்ந்தவர்கள் என்பது பொருள். அதான் அணைந்தோர். உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்லர் அவர். கோடி அப்படிங்கிற சொல்லுக்கு குரோர் 100 லட்சம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கோடி என்ற சொல்லுக்கு பக்ஷம், பக்கம், அந்த பக்கம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். உலக பக்கம் இருப்பவர்கள் லோக கோட்டி, கடவுள் பக்கம் இருப்பவர்கள் ஈஸ்வர கோட்டி. அப்ப அவர்கள் உலகத்திலே கண்விழித்து திரிந்தாலும் கூட அவர்கள் உலக பக்கம் இல்லை, அவர்கள் கடவுள் பக்கம் இருக்கிறார்கள். இலங்கையில் இருந்தாலும் விபீஷணன் ராவணன் பக்கம் இல்ல, அவன் ராமன் பக்கம் இருக்கிறான். அதை போலன்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த மெய்ஞானியர் உலகத்தின் பக்கம் இல்ல, அவர்கள் கடவுளின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதனால அவர்களுக்கு ஈஸ்வர கோட்டிகள் என்று பெயர். சாத்திரப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உயிர் முகந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு வினை, பிராரப்த வினை. அந்த வினை இந்த உயிரினை உடம்பிலே உயிர் வாழ வைக்கும் என்பதனால இறைவனை அறிந்தும் அந்த உயிர் உடம்பிலே உயிர் வாழும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுறது. இது சாத்திர ரீதியாக சரியான காரணம்தான். ஆனாலும் இந்த அருள் என்பது சாத்திரங்களையும் மீறி பயனளிக்கக்கூடிய ஒன்று. ஏற்கனவே சித்தியார்ல பார்த்திருக்கிறோம். மெய்ஞானியருக்கு தொண்டு செய்கின்ற ஒருவன் சரியே கிரியே யோகமாகின்ற அந்த சாதனங்களை பற்றாதிருந்தோம் மெய்ஞானிற்கு செய்த தொண்டின் பயனாக ஞானமாகின்ற 4வது சாதனத்திற்கு உரியவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்குது என்பதனால நிட்டை கூடியவர்கள் மீண்டும் உடம்பிலே விழித்து உயிர் வாழ்ந்து தீர வேண்டும் அவர்களுடைய பிராரப்த வினை காரணமாக என்று ஒரு சட்டம் இயற்ற முடியாது. அவர்கள் உலகிலே உயிர் வாழ்வதற்கு அருளே காரணம் என்பதுதான் உண்மையான உண்மை என்று பார்க்கின்றோம். இதை திருவாசகம் வலியுறுத்துகின்றது. எப்படி வலியுறுத்துகின்றது அப்படின்னு கேட்டா, கடவுள் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறான். என்ன நன்மைகள் செய்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அவனை வணங்குவதற்கு நம்முடைய கழுத்திற்கு மேல ஒரு தலையை கொடுத்திருக்கான். தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்பர். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தலை கடவுளை வணங்குவதற்கென்றே கடவுள் கொடுத்திருக்கிறான். அவனை வாழ்த்துவதற்கென்று நமக்கு ஒரு வாய் கொடுத்திருக்கின்றான். அவனுக்கு தொண்டு செய்வதற்கென்று நமக்கு கைகள் கொடுத்திருக்கின்றான். இதையெல்லாம் நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றான். நம்மிடத்திலே கொடுத்திருப்பதனால இவையெல்லாம் நம் வசம் இருக்கின்றன. ஆனா நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ கடவுளை தேடுகின்ற நிலையிலே இருக்கின்ற சாதகர்கள், அவர்களுக்கு ஒரு இன்பமோ துன்பமோ அதை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உலக நாட்டம் கொண்ட உலக மக்கள் அவர்களிட்ட பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன், அதனால நாம் சிவனிலிருந்து விலகி போக வேண்டியிருக்கும். நம்முடைய சுகதுக்கங்களை நாம் எங்கு சென்று கொட்டலாம் என்று சொன்னால் இறைவனை அறிந்து வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்கள்கிட்ட தான் போய் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை விட பெருநிலையிலே இருக்கின்ற அவர்கள் நமக்கு ஆதரவாக நமக்கு சரியான வழியை காட்டுவார்கள். அந்த நிலையில
அவர்களோடு பகிரப்படுகின்ற நம்முடைய இன்பம் பெருகும். அவர்களோடு பகிரப்படுகின்ற நம்மளுடைய துன்பம் குறைந்து இல்லாமல் போகும். என்ன காரணம்னா அவர்கள் இறைவனையே சார்ந்து இருப்பவர்கள். இப்பொழுது நம்ம கிட்ட நம்முடைய தலைய, கைகால்களை, வாய கொடுத்திருக்கிறாமல் இல்லாம அந்த அணைந்தோர் என்று சொல்லப்படுகின்ற இறைவனடியார்கள் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். இறைவன் அவர்களை அவர்களோடு சேர்வதற்காக உலகத்திலே அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். நம்முடைய உடம்பிலே அவர்கள் இல்லை, நம்ம தலை மாதிரி வாய் மாதிரி இல்லை என்பதை திருவாசகம் கூறுகின்றது. எப்படி கூறுகின்றது? வணங்க தலை வைத்து வார்கள் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. அந்த கூட்டமும் வைத்து என்பதுல கூட்டமும் என்ற உண்மை இருக்கின்றது. வணங்க தலை வைத்து என்பதுல உண்மை இல்லை, வணங்க தலையும் வைத்துன்னு பாடியிருக்கலாம், அப்படி பாடல. வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, வார்கழல் வாழ்த்த வாயும் வைத்து என்று பாடியிருக்கலாம். அந்த உண்மை எங்கு இல்லை. அந்த உண்மை எங்கு இருக்கின்றது? இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துங்கிற இடத்துல சீரடியார் கூட்டத்தை பெருமான் வைத்திருக்கிறான். அந்த இடத்துலதான் உண்மை இருக்கு. இப்பொழுது எவ்விடத்தும் இருந்தால் அது எண் உண்மை என்று சொல்லப்படும். எண்ணுவதற்காக வருகின்ற உண்மை, A+B+C என்று எண்ணுகின்ற உண்மை. அவ்வாறு எண்ணுவதற்கான உண்மையாக இல்லாமல் சீரடியார் கூட்டத்தை குறிக்கும் போது மட்டும் உண்மை வைத்திருக்கிறார். அந்த உண்மைக்கு சிறப்பு உண்மை என்பது பொருள், பெயர் இலக்கணத்துல. இந்த உண்மையினாலே சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் அது சிறப்பானது என்பது பொருள், அர்த்தம். என்ன காரணம்? வணங்குவதற்காக வைக்கப்பட்ட தலை நம் உடம்புல இருக்கு, வாழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட வாய் நம் உடம்பில் இருக்கு, நம் வசமாக இருக்கின்றன இரண்டும். இது போல இறைவனை தரிசிப்பதற்கான கண்ணு, அவருடைய பெரும்புகழை கேட்பதற்கான செவி, அவருடைய கோயிலை வலம் வருவதற்கான கால், அவருக்கு பூ பறிப்பதற்கான கை, இதெல்லாம் நம் வசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம் வசமில்லாத ஒரு பொருளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதான் அடியார் கூட்டம். அவர்கள் நம் வசம் இல்லை என்பதனால சிறப்பு உண்மை கொடுக்கப்பட்டிருக்கு. இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்துன்னு சொன்னார். கூட்டமும் வைத்து என்ற இடத்துல கூட்டத்தையும் வைத்து என்பதற்கு என்ன பொருள்னா விட்டு வைத்து என்பது பொருள். என்ன காரணம்? அந்த சீரடியாருடைய தகுதி எப்படிப்பட்டதுன்னா அவர்கள் உடனுக்குடன் பெருமான் திருவடியிலே சேர்வதற்கு தகுதி படைத்தவர்கள். எந்த நிலையிலும். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான், அவர் தன்னுடைய 3வது அகவை நிறைவிலே பெருமானால் ஞானப்பால் அளித்து ஆட்கொள்ளப்பட்டார். நிரம்பிய ஞான வடிவாக நின்றார். சிவஞான சம்பந்தர் ஆயினார். இறைவனை அவருடைய அருளுடைய உண்மையை உணர்ந்து பரஞான நிலையிலே நிற்கின்றார் தவ முதல்வராகின்ற சம்பந்தர். அந்த நிலையிலே பெருமான் அவரை திருவடியிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதி அவருக்கு இருக்கா இல்லையா? அவரை பற்றி சொல்லும் பொழுது பாசம் மற்றிலர் என்று திருநெல்வேலியில் அறத்துறைக்கு அவர் செல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். மற்ற என்றால் ஒரு சிறிது பாசம் கூட அவரிடத்துல இல்லை என்பதனால அவருக்கு ஊர் ஊரா போய் கடவுளை வழிபட வேண்டும் என்ற தேவையில்லை. இருந்தாலும் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற ஒருவன் இவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே அவ்வாறு செய்தார் என்பதை சொல்வதற்கு பாசம் மற்றராயினும் பார்மிசை ஆசை சங்கரருக்கு ஆயின தன்மையால் தேசமிக்க திருவுருவாயினார். தேசம் என்றால் ஒளி, ஒளியே வடிவாக இருக்கின்ற பெருமான், ஞான ஒளியே வடிவாக இருக்கின்ற பெருமான் ஈசனை தொழுதேகினார். ஈசனை தொழுது கொண்டே சென்றார் இயல்பாக என்று பார்க்கிறோம். இப்பொழுது 3 வயது நிரம்பிய அளவிலே ஞான ஒளிமயமாக திகழ்ந்த ஆளுடைய பிள்ளையார் தொடர்ந்து 16 ஆண்டு வரை இந்த உலகிலே வாழ்ந்தார். அதற்கு என்ன காரணம்? திருவருள் தான் காரணம். சம்பந்த பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட அன்றே பெருமானுடைய திருவடியிலே கலப்பதற்கு உரியவர் தான், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து 13 ஆண்டுகள் உலகிலே வாழ்ந்ததற்கு காரணம் பெருமானுடைய திருவுருள் செயல்களை செய்வதற்காக என்று பார்க்கின்றோம். அப்பொழுது சம்பந்த பெருமான் இந்த உலகத்திலே விடப்பட்டார். அதற்கு காரணம் அவரை வழிபட்டு உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானியரிலே மிக உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள்.
அதுல தாரதமியம் உண்டு. எப்படின்னு கேட்டா, சம்பந்த பெருமானை போன்றவர்கள் தவ முதல்வர் என்றும் பாசம் மற்றவர் என்றும் சிறப்பாக அவருடைய தகுதியானது சொல்லப்பட்டிருக்கு என்பதனால அவர்களுக்கு உலக மயக்கம் என்பது நிகழப்போவதே இல்லை. இருந்தாலும் இறைவனுடைய திருவிடை இன்பத்தை உணர்ந்தும் இறைவன் திருவுருளினாலே நிட்டை கலைந்து உலக காட்சி ஏற்படும் பொழுது மும்மலங்களும் வேலை செய்ய தொடங்கும். குருவருளினாலே தீட்சை பெற்ற ஒருவன் அவருடைய உபதேசத்தை கேட்டு, அப்ப சிரவணம் ஞானத்தில் கேள்வி, அதான் சரியை கேள்வி, அடுத்தது சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுதல் ஆகிய 4 நிலைகளையும் கடந்து வந்திருக்கின்ற ஒருவனுக்கு மும்மலங்களும் அற்றுப்போயின என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் அந்த மலங்களின் வாசனை அற்று போகாமல் என்றும், அதற்கு காரணம் உடம்பிலே உயிர் வாழ்தலாகும். இது ரொம்ப உண்மையான விஷயம் என்பதனாலதான் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற உயிர் வாழ்க்கை என்பது மலங்கள் அற்று போயிருந்தாலும் வாசனைகள் உயிர் வாழ்வதற்கு இடம் தருகின்றது என்பதனாலதான் தரிக்கிலேன் காய வாழ்க்கை என்றும் உடம்பில் உடலிது கழிந்திட்டு ஒல்லை உம்பர்தந்த அருளு பற்றி என்றும் திருவாசம் கூறுகின்றது. அப்பொழுது மலம் பற்றற கழிதல், பற்று என்பது வாசனை, மலம் பற்றற கழிதலுக்கு உடம்பிலே வாழ்வது என்பது தடையாக இருக்கின்றது என்பது ஓர் அனுபவ உண்மை. அருளையே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்பவர்கள் இதற்கு அஞ்சாது வாழ்ந்து உலக வாழ்க்கையை கடந்து விடுவார்கள் என்று நமக்கு சாத்திரம் காட்டுகின்றது. அவர்கள் இந்த உலக காட்சி நிகழும் பொழுது அஞ்சாது வாழ்ந்து எவ்வாறு கடப்பார்கள் என்பதை இந்த 12வது நூற்பா கூறுகின்றது. அதாவது அணைந்தோர் தன்மை, ஜீவன் முக்தர்கள் உலகத்திலே எவ்வாறு வாழ்வார்கள், அவர்கள் நிட்டை கைகூடியிருக்கின்ற நிலையிலே தம்மையும் உலகத்தையும் மறந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சிரமமும் இல்லை. ஆனால் ஏற்றப்பட்ட விளக்கு எப்பொழுது காற்றிலே அணையும் என்று பார்த்து கொண்டு அது அணைந்த இடத்து இருள் வந்து சேருவதை போல மலவாசனை வந்து சேரும். அந்த மலவாதனை வந்து சேரும் பொழுது உடனுக்குடன் அந்த வாதனாமலத்தை களைய வேண்டும். உடனுக்குடன் களைவது என்பது எப்படி அப்படின்னு கேட்டா, நம்மை போலவே இறைவனுடைய அருளை உணர்ந்து இருக்கின்ற சிவஞானிகர் அவர்கள் கூட்டத்திலே சென்று நிட்டையிலிருந்து விழித்த இவன் சேர வேண்டும். அவ்வாறு உலக காட்சி ஏற்படும் பொழுதெல்லாம் வழிபாடு நிகழ வேண்டும். அந்த வழிபாட்டினை தான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று அப்பருடைய தேவாரம் கூறுகின்றது. ஞானிகளுக்கும் வழிபாடு நிகழும். எப்பொழுது? நிட்டை கலைந்த நிலையிலே என்று பார்க்கின்றோம். அந்த வழிபாடு எப்படி நிகழும் என்று கேட்டால், மாலர நேயம் மலிந்தவராகின்ற அடியார் பெருமக்கள் அவர்கள் பெருமாண்டத்திலே அயரா அன்பினை பெற்றிருக்கிறார்கள். அயரா அன்பு என்பது முன்னரே சொல்லப்பட்டது. இறைவன் திருவடியை மறவாத அன்பு. அந்த அன்பிற்கு நேயம் என்று பெயர். அந்த நேயம் உலகமயக்கம் அற்றுப்போகும் வண்ணம் விளைகின்றது. அந்த உலகமயக்கம் அற்றுப்போகும் வண்ணம் விளைந்த ஒரு பேரன்பு, அந்த பேரன்பினை பெற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவேடம், அந்த திருவேடத்தையும் திருக்கோயில்களிலே இருக்கின்ற பெருமானுடைய மூர்த்தங்களையும் பெருமானே என்று வழிபட வேண்டும். வேறுபாடு பார்க்காமல் அந்த மூர்த்தத்தை கடவுளாகவே வழிபட வேண்டும். இந்த அடியார் பெருமக்கள் பெருமானுடைய ஜங்கம மூர்த்தம் என்று சொல்லப்படுவார்கள். திருக்கோயிலிலே இருப்பது பெருமானுடைய லிங்க மூர்த்தம் என்று சொல்லப்படும். இப்பொழுது பெருமானுக்கு குருமூர்த்தம் என்ற ஒரு மூர்த்தம் இருக்கின்றது. அதுதான் தனக்கு தீட்சை அளித்து விட்டு இப்பொழுது மறைந்திருக்கின்றது. அது உள்ளத்திலே இருக்கின்றது. அந்த உள்ளத்திலே இருக்கின்ற குருமூர்த்தத்தினுடைய அருளினால்தான் நிட்டை குடியிருக்கின்றது. இப்பொழுது நிட்டையும் கலைந்திருக்கின்றது என்பதனால இப்பொழுது அரண் என்று சொல்லப்படுகின்ற குருநாதனை ஜங்கமம் லிங்கம் ஆகின்ற 2 மூர்த்தங்களிலே வைத்து வழிபட வேண்டும். அதுதான் ஞான வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது. ஞானிகள் செய்கின்ற வழிபாடு, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்ற இடத்திலே ஞானிகளும் செய்கின்ற வழிபாடு, ஜீவன் முக்தரும் செய்கின்ற வழிபாடு என்பது அது.
அதனை சிவஞான போதம் 12வது நூற்பா எப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே என்பது முதல் நூலுடைய நூற்பா. செம்மலர் நோன்றாள், செம்மலர் என்றால் செவ்விய விரிந்த தாமரை மலர் போலும் சிவஞான பிரகாசத்தோடு கூடியிருக்கின்ற பெருமானுடைய திருவடி. அது நோன்றாள். நோன்மை என்பது வலிமை, ஒரு பெரிய பாரத்தை சுமக்கின்ற வலிமை. அது என்ன பாரம்னு கேட்டா, தன்னுடைய திருவடியை அடைந்த உயிர், அந்த உயிருக்கு மும்மலச் சுமை இல்லாமல் அதனை தானே சுமக்கின்றது அந்த திருவடி. அந்த மும்மலச் சுமையை நீக்கிவிட்டது என்பதனால அந்த சுமை எங்கு சென்றது? அந்த சுமை திருவடிக்கு சென்று விட்டது. அது அடியாரிடத்துல இல்லை என்பதனால அந்த திருவடி நோன்றாள் என்று சொல்லப்பட்டது. இருந்தாலும் அந்த திருவடியை அறிந்த நேரத்திலும் அந்த திருவடியிலே நிலைத்திருக்க ஒட்டாது உலகின்பால் செலுத்துகின்றன மும்மலங்களுடைய வாசனைகள். அந்த வாசனைகளை அம்மலம் கழி, அந்த மும்மலங்களுடைய வாசனையாகின்ற அந்த அழுக்கினை ஞான நீரினாலே கழுவ வேண்டும். ஞானம் என்பது என்ன? இறைவன் திருவுடைய மறவாமைதான் ஞானம் என்பதனால உலக காட்சியோ கருத்து உலக பக்கம் திரும்பினாலோ உடனேயே பெருங்குற்றத்தை செய்தவனைப் போல நடுங்கி பெருமானுடைய திருவடியை மீண்டும் நினைக்க வேண்டும். ஆகவே பெருமானுடைய திருவடியை மறக்க ஒட்டாது பற்றி கொண்டிருக்கின்ற அந்த முயற்சியினால இந்த மும்மல வாதனை என்பது நீங்கும். ஆனால் இந்த பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாமல் பற்றி கொள்வதற்கு எது துணை செய்யும்னு சொன்னா, அந்த பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாது இருக்கின்ற ஞானியர் கூட்டம் என்பது துணை செய்யும். இப்பொழுது இந்த ஞானியர் கூட்டம் என்பது ஞானியருக்கே துணை செய்யும் பொழுது உலக மக்களுக்கு துணை செய்யாதா? கவனிக்கணும். இந்த ஞானியர் கூட்டத்தினுடைய துணை என்பது ஞானியருக்கே தேவைப்படுகின்றது என்று 12வது நூற்பா நமக்கு காட்டுகின்றது. அணைந்தோருக்கே அணைந்தோரின் இணக்கம் தேவைப்படுகின்றது என்பதனாலதான் பெருமான் அந்த ஈஸ்வர கொடிகளை உலகத்திலே விட்டு வைத்திருக்கின்றார், உலக நன்மைக்காக என்று பார்க்கின்றோம். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து பெருமான் அருள் செய்திருக்கின்றார். அவ்வாறு இங்கு உலகத்திலே பெருமானுடைய திருவுளினாலே விடப்பட்டவர்கள் தங்களை மனவாதனை தாக்காமல் காத்துக் கொள்வதற்கு என்ன செய்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த 12வது நூற்பா கூறுகின்றது. அவர்கள் பெருமானை பெற்றவர்கள், அறிந்தவர்கள், இன்பத்தை துய்த்தவர்கள். அவர்கள் தங்களை உலகத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு, மனவாதனிலிருந்து காத்துக் கொள்வதற்கு நம்மை போன்ற ஞானியர் பெருமக்களை விட்டு பிரியாது அவருடைய திருவேடத்தையே கடவுளாக மதித்து ஒழுகி திருக்கோயில் வழிபாட்டினையும் செய்து வருவார்கள், உடம்பிலிருந்து உயிர் நீங்குகின்ற வரையிலும் என்பது இந்த 12வது நூற்பாவிலே சொல்லப்பட்ட செய்தி. இதனை சிறப்பாக சொல்லுவார் மூலநூல் ஆசிரியர். இது அச்சிந்திதனாய் நின்ற பதியை சிந்திதனாக கண்டு வழிபடும் வழி. அதாவது அச்சிந்திதன் என்றால் சிந்தனைக்கு எட்டாதவன். கடவுள் என்றைக்குமே நம்முடைய உயிருடைய சிந்தனைக்கு எட்டாதவன். என்ன காரணம்? சிந்தனை என்பது என்ன? அந்த கரணம். அது ஒரு மாயா கருவி. இப்பொழுது மாயையின் கருவிகளை கொண்டு இறைவனை அறிய முடியாது என்பது பலமுறை முன்னரே கூறப்பட்டு விட்டது என்பதனால கடவுள் என்றைக்குமே வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவன். வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்ட கடவுளை அவருடைய அருள் துணை கொண்டே இந்த உயிரானது அறிந்திருக்கின்றது. அப்பொழுது அந்த பெருமானை அறியும் பொழுது தன்னையோ உலகத்தையோ அறியாதே அந்த பெருமானை அறிந்திருக்கின்றது என்பதனால அந்த பெருமானை அறிந்திருந்தாலும் அவனை அச்சிந்திதனாக அறிந்திருக்கின்றது. அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கடவுள் இப்பொழுது கண்ணை திறந்து உலகத்திலே பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற உலக காட்சியினால் வருகின்ற தீங்கு, அந்த தீங்கிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு, அதாவது இந்த இன்ஃபெக்ஷனிலிருந்து தன்னை இன்சுலேட் செய்து கொள்வதற்கு, அந்த அழுக்கு தன் மீது படியாமல் இருப்பதற்காக, ஒரு வெயிலுக்கோ மழைக்கோ குடைபிடிப்பவன் தன் தலை மீது குடைபிடித்துக் கொள்கின்றான். அதை போல தன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு உயிர் என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது கடவுளையே புறத்தே வழிபடுகின்றது என்பதனால சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சிவன்
அவனை சிந்தனைக்கு அகப்படுபவனாகவும் வழிபடுகின்றது. அதுதான் அணைந்தோர் தன்மை. கடவுளை அறிகின்ற நிலையிலே அவனை உலகையும் தன்னையும் மறந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து வைத்திருக்கின்ற இந்த உயிர் உலக காட்சி ஏற்படும் பொழுது காட்சியிலே உலகத்தை காணாமல் கடவுளே காண்கின்றது. நினைக்கும் போதும் உலகத்தை நினைக்காமல் கடவுளே நினைக்கின்றது. அப்பொழுது கடவுள் காணத்தக்கவனாகவும் நினைக்கத்தக்கவனும் ஆகின்றான். காட்சிக்கும் நினைவிற்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற கடவுள் காணத்தக்கவனாகவும் நினைக்கத்தக்கவனும் ஆகின்றான். எப்படி என்றால் அவனை கடவுள் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற திருமேனியை கடவுளாக காண்கின்றது. அடியார் வேடத்தை பெருமானாக நினைக்கின்றது என்பதனால அச்சிந்தித்தன் சிந்தித்தன் ஆகின்றான். அச்சிந்திதன் சிந்திதன் ஆவது என்பது கடவுளை சிந்திதன் என்று நினைத்து அறிவதற்கான வழி இல்லை. கடவுளை அறிந்தவன் அந்த அறிவு தடைபடாமல் இருப்பதற்கான வழி என்பது என்னன்னா அச்சிந்திதனை சிந்திதனாக கண்டு வழிபடுகின்ற முறை என்று பார்க்கின்றோம். கடவுளை சிந்திதனாக கண்டு வழிபடுகின்ற முறை என்பது என்ன என்று கேட்டால் கடவுளுடைய அடியார்களையும் திருக்கோயிலையும் கடவுளாகவே கண்டும் நினைத்தும் வழிபடுவதுதான் கடவுளை சிந்திதனாக கண்டு வழிபடுகின்ற முறை. இது தான் பெற்ற ஞானத்தை காத்துக்கொள்கின்ற முறையாகும் என்று பார்க்கின்றோம். இந்த முறையிலேயே இறைவனை அறிந்தவர்கள் நம் கண் முன்னால் திரிவார்கள் என்பதனால இது அணைந்தோர் தன்மையை கூறுகின்றது என்று நமக்கு பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது இந்த மூலநூலுடைய கருத்தினை நமக்கு அருணந்தி சிவனார் தன்னுடைய வழிநூலிலே எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை பார்ப்போம். ஜீவன் முக்தர்களின் இயல்பினை தொகுத்து கூறுகின்ற நூற்பா. இது 12வது நூற்பா. அதுல முதல் பாடல் சுபக்கத்திலே வரிசையில் 322வது பாடல். செங்கமலத் தாளினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு அங்கவரம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுதிரைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமப்பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே. சிவஞான செய்தி உடையோர் என்பவர்தான் ஜீவன் முக்தர் அல்லது அணைந்தோர். செய்தி என்றால் செயல் அல்லது அனுபவம். சிவஞான ஆனந்த அனுபவம் உடையவர்கள். கடவுளை பற்றி பேசுபவர்கள் இல்ல, கடவுளை தேடுபவர்கள் இல்ல, கடவுளை கண்டோம் என்று கூறுபவர்களும் இல்லை. என்ன காரணம்? கடவுளை கண்டோம் என்று கூறுபவன் அவன் நிச்சயமாக கடவுளை காணவில்லை என்று தெரிந்து கொள் என்று வேதமும் கூறுகின்றது, அப்பர் பெருமானுடைய தாண்டகமும் கூறுகின்றது என்பதனால இப்படியெல்லாம் இல்லாம உண்மையாகவே சிவஞான அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பது கேள்வி. சிவஞான செய்தியுடையோர் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர். அந்த இளம் பிறையை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்ற சந்திரசேகர பெருமானாகின்ற இறைவன் அவனுடைய அடியார்களுக்கு நாங்கள் அடியார்கள் என்று அடிமைப்பட்டு உலகிலே திரிவார்கள் சந்தோஷமாக. அதாவது பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியாருக்கு தொண்டு செய்வதிலே விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவோம் என்று கூறுகின்றார் அப்பர் பெருமான். புகுவேன் என்று கூறுகின்றார். ஒரு கோயில்ல வழிபாடு செய்யும் பொழுது கூட முன்னாடி போய் நின்று பார்க்கணும் அப்படின்னு நாம எல்லாம் விரும்புறோம். அது இறைவனை அறிந்தவருடைய இயல்பு இல்ல. இறைவனை அறிந்தவருடைய இயல்பு என்னன்னு கேட்டா அடியார் பெருமக்களை எல்லாம் முன்னால் விட்டு விட்டு கடைசியா பார்க்கிறது தான். அப்ப அடியாருக்கு அடிமைப்பட்டு நிற்கின்ற அந்த சேஷத்துவம் அதுதான் உண்மையான ஞானத்தினுடைய இயல்பு. திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்பதனால அவங்க நல்லா தரிசனம் பண்ணாலே நான் தரிசனம் பண்ண மாதிரி அவங்க தரிசனத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாது. அவங்கள முன்னாடி விட்டுட்டு கடைசியானதான் நான் வரணும் என்று நினைப்பது என்று பார்க்கின்றோம். திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று அந்த நிலையிலே சந்தோஷமா இருப்பார்கள். நம்மால் அந்த அடியார் பெருமக்களுக்கு
ஒரு தொண்டு செய்ய முடிகின்றது என்று கழித்து இருப்பார்கள். சரி, இதனால அவர்கள் மிகவும் எளியவர்களா அப்படின்னா, அவர்கள் எளியவர்கள் தான் அடியார்களுக்கு. ஆனால் உலக மயக்கம் கொண்டிருக்கின்ற உலக மக்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்பர் பெருமானுடைய மறுமாற்ற திருத்தாண்டகத்திலே கூறப்பட்டதை போல, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம் என்று இருப்பார்கள். பாராண்டு பகடேறி திரிவார் சொல்லும் பணிகேட்க கடவோமோ பற்றற்றோமே. யானை மேல குதிரை மேல உலகத்தை ஆட்சி செய்கின்ற அரசனே கட்டளை இட்டாலும் அதற்கு நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு பற்றும் கிடையாது. நீ என்ன கைய கால கட்டி ஜெயில போட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது என்று அப்படியும் இருப்பார்கள். எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோம். உலக மக்கள் யாருக்கும் நாங்கள் இழைத்தவர்கள் இல்லை. யாவர்க்கும் மேலானோம். பெருமானுடைய காவலை பெற்றிருக்கின்றோம். பெருமானுடைய திருவடி பற்றியே பற்றாக கொண்டிருக்கின்றோம் என்பதனால யாருக்கும் நாங்கள் இழைத்தவர்கள் இல்லை, எல்லோருக்கும் மேலானவர்கள் தான் என்று இருமாப்பு இருப்பார்கள். இருமாப்பு என்பது என்னன்னா கவலையற்ற நிலை. நம்ம உலகத்துல இருமாப்புனா கர்ப்பம்னு நினைக்கிறோம். அது தற்காலத்துல அந்த சொல்லானது அவ்வாறு தவறாக பயன்படுகின்றது. இருமாப்பு என்பது கவலை இல்லாத நிலை. இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன்களோ என்று அப்பெருமான் கூறுகின்றார். பெருமானுடைய திருவடிக்கு ஒரு தலைவரைவை தான் அவர் கேட்கின்றார். அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டனா சந்தோஷமா கவலை இல்லாமல் இருப்பேன் என்பதனால யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி அந்த கவலையற்ற தன்மையினால ஒரு சிறு செருக்கு ஏற்படும். என்னன்னா, திருப்பெருந்துறை பெருமானை வழிபடுகின்றோம், ஒரு குறையும் இல்லை அந்த பெருமானை அடைந்தவர்களுக்கு என்று திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறையும் கிடையாதா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு குறை இருக்கலாம். அது என்ன குறை? ஒரு குறையும் இல்லையே என்ற குறை இருக்கலாம். இறைவனுடைய அடியார்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். என்ன கவலை? எல்லாருக்கும் என்னென்னமோ கவலை இருக்கு. அந்த கவலையினால் தான் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். எனக்கு ஒரு கவலையும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு கவலை இருக்கலாம் என்பதனால ஒரு கவலையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, நம்மை காக்கின்ற கடவுள் இருக்கின்றான் என்ற எண்ணத்தினாலே ஒரு சிறு செருக்கு வரும். அது இருமாப்பு என்று சொல்லப்படும். அந்த செருக்கு தங்களை அழித்து விடாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? பெருமானுடைய தொண்டருக்கு தொண்டராக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் என்பதனால தாங்கள் பெற்றிருக்கின்ற அருள் உறுதியை நினைந்து எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்ற இருமாப்பினை எய்திய காரணத்தினாலேயே திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அடிமைப்பட்டு போவார்கள். இந்த சிறு இருமாப்பும் தங்களை அழிக்கக்கூடாது என்பதற்காக அடியார் பெருமக்களுக்கு விரும்பி அடிமை செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெருமானை வழிபடும் போது கூச்சம் இல்லாமல் ஆடிப்பாடி வழிபடுவார்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆடிப்பாடி எதனை வழிபடுவார்கள் என்ற கேள்வியை முதல் 2 அடிகளிலே சொல்கின்றார். செங்கமல தாளிணைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி என்ற அந்த முதல் நூலுடைய அந்த அடிகளை அப்படியே எடுத்து ஆளுகின்றார். செங்கமல தாளிணைகள் செவ்விய தாமரை மலர் போன்ற 2 திருவடிகள், அருளும் சிவமும் ஆகின்ற திருவடிகள், அவற்றோடு பொருந்துவதற்கு விடாத என்பது என்ன காரணம்? பொருந்தி இருக்கின்ற நிலையிலே ஒரு தளர்ச்சி ஏற்பட்டால் எப்பொழுது இந்த தளர்ச்சி ஏற்படும் என்று காத்துக் கொண்டு இருப்பதை போல் இருக்கின்ற மனவாதனைகள். விளக்கு அணைஞ்சா உடனே இருள் சேரும். எப்படா விளக்கு அணையும்னு இருள் காத்து கொண்டிருப்பதை போல தோன்றுகின்றது. அதே போல இவன் எப்பொழுது கடவுளை விட்டு இவனுடைய மனமானது விலகும், அப்பொழுது இவனுடைய சிந்தனையை நாம் ஆக்கிரமிப்போம் என்று அந்த மலவாதனைகள் காத்து கொண்டிருப்பதாக இங்கு காட்டப்படுகின்றது. அப்ப அந்த மலவாதனைகள் பெருமானுடைய திருவடியிலே நிலைத்திருக்க ஒட்டா என்றால் விடமாட்டா என்பது பொருள். சேரல் ஒட்டா என்பதற்கு சேர்வதற்கே அவை வழி செய்ய மாட்டா என்பது பொருள் இல்ல. சேர்ந்திருக்கின்ற உயிர் அங்கு நிலைத்திருப்பதற்கு அவை விரும்ப மாட்டா என்பது பொருள்.
அப்ப சேரல் ஒட்டா என்பதற்கு நிலைத்திருக்க ஒட்டா என்பது பொருள். அப்படிப்பட்ட திரிமலங்கள், 3 மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்பன. ஆணவம், மாயை, கான்மியம் என்று முதல் நூல் கூறும். மெய்கண்டாருடைய வாக்கு கான்மியம் என்று கூறுகின்றது. கான்மியம் என்பது கண்ம மலத்தினுடைய விளைவு. கண்ம மலம் என்பது ஆதி கர்மம் என்று சொல்லப்படுவது. கான்மியம் என்பது அதனுடைய விளைவாகின்ற இருவினைகள். இந்த இருவினைகள் தான் இங்கே வாசனையாக விளையுமே அல்லாமல் மூல கர்மம் வாசனையாக விளையாது என்பதனால கான்மியம் என்று கூறுகின்றார். இப்பொழுது இந்த 3 மலங்களுடைய வாசனையும் ஒருவனை தாக்கும். கர்மமலத்தின் வாசனை என்பது என்ன? திரும்பி திரும்பி அந்த கர்மாக்களை செய்திருக்கின்றோம் என்ற எண்ணம் தான் அந்த கர்மமலத்தின் வாசனை. அப்பொழுது ஒரு வினையை செய்தவன் அந்த வினையை செய்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தினால் கூட தாக்கப்படுவான் என்பது உண்மையான உண்மை அப்படின்னு பார்க்கிறோம். மாயாமலம் என்பது என்ன? தனுகரண புவனபோகமாகின்ற உலகம்தான் மாயாமலம். இப்பொழுது அந்த மாயிலே பற்றினை அறுத்தவன் கூட அந்த உலக காட்சியை எண்ணினாலே அந்த மலம் வாதனையாக இருந்து தாக்கும் என்று பார்க்கின்றோம். இந்த 2 வாதனைகளும் தாக்கும் பொழுது ஆணவ மலமும் வாதனா ரூபத்தில் இருந்து தாக்கும் என்பதனால இப்பொழுது குருவுருளை பெற்றவன் மலங்களை அறுத்திருந்தாலும் கூட அந்த மலங்களுடைய வாதனை என்பது எஞ்சி இருக்கின்றது என்று சாத்திரங்களிலே கடைபிடிக்கப்படுகின்றது. அது அனுபவ உண்மை என்பதனால இப்பொழுது திரிமலங்கள் அறுத்து என்று சொல்லும் பொழுது தாக்க விரும்புகின்ற மும்மலங்களின் வாசனையை அறுத்து, எவ்வாறு அறுப்பது அப்படின்னு கேட்டா இறைவனை மறவாமையினாலே அறுத்து என்பது பொருள். அப்ப இறைவனை மறந்தது போல் இவன் நினைக்கின்றான், அவ்வளவுதான். உண்மையிலே இறைவனை மறந்திருக்கின்றானா என்பது இல்லை என்றா அதுவும் இல்லை. அப்பொழுது இறைவனை மறவாத நிலையிலும் இறைவனை மறந்ததை போல் நினைந்தால் அது மறவாமையிலே கனவு போன்ற நிலை. அந்த நிலையிலதான் வாசனையானது இயங்கும். அப்பொழுது அந்த இறைவனை மறக்க கூடாது என்ற ஒரு நினைவு அந்த மறந்தோம் என்ற நினைவினை அகற்றுகின்றது என்று பார்க்கின்றோம். அதுதான் மலவாதனை அறுத்தலாகும். இப்பொழுது அவ்வாறு ஒரு பாசி குளத்திலே குளிப்பவன் பாசி தன்னை நெருங்கும் பொழுது அது நெருங்கும் என்று நினைத்து கைகளினாலே விளக்குகின்றான் இல்லையா? அதை போல என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது நெருங்கிய பிறகு விளக்குகின்றான் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது நெருங்கி வருவதை காண்பவனே என்ன பண்றான்? பாசி குளத்திலே குளிப்பவன் பாசி தன்னுடைய கண் காதுகளை நெருங்காமல் கைகளினாலே விலக்கிக் கொண்டே குளிக்கின்றான். அதை போல நிட்டை கலைந்தவன் உலக காட்சி ஏற்படும் பொழுது அவன் இந்த மலவாதனை தாக்கும் என்பதை உணர்ந்து மறவாமையை கடைபிடிக்கின்றான். அதைத்தான் திருமலங்கள் அறுத்தல் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. திருமலங்களை வேறு விதமாக அறுக்க முடியாது. பெருமானுடைய திருவுருளை நினைத்துத்தான் அந்த மலங்களை அறுக்க முடியும். அம்மலம் கழி என்று சொல்லும் பொழுது ஞான நீரினாலே கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானம் என்பது கடவுளை மறவாமையாகும் என்பதை வாயிலார் நாயனார் நமக்கு கடைபிடித்து காட்டியிருக்கின்றார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தினார் கடவுளை என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த மறவாமைக்கு அரண் செய்கின்றது என்ன என்று ஒரு கேள்வி வருகின்றது. மறவாமைக்கு அரண் செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப மறவாமையை எது காக்கின்றது? இறைவனை எப்பொழுதும் நினைந்திருத்தல் என்பது எப்பொழுது கூடும்? மறவாமை என்பது இடைவிடாது நினைத்தலாகும். இறைவனை இடைவிடாது நினைத்தல் என்பதை எது சாத்தியப்படுத்துகின்றது? எது நமக்கு அதனை ரியலைஸ் செய்து தருகின்றது? அதாவது எய்த வைக்கின்றது. எய்துதல் என்பது ரியலைசேஷன். ரொம்ப அருமையான வார்த்தை இது. எப்படின்னு கேட்டா, இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் என்று நம்பியார் ஒரு பாடுகின்றார். காலையும் மாலையும் கைதொழுவாரமான ஆலயம் என்று அப்பர் சொல்லிட்டாரு. கோயிலுக்கு 2 வேளை போய் வழிபடுறவங்க மனத்தை இறைவன் திருக்கோயிலாக கொண்டிருக்கின்றான். கடவுள் நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருள்கின்றான். அவனை சென்று நாம் அன்போடு காணும் பொழுது பரவாயில்ல, நல்ல பயிலா இருப்பான் போல இருக்கே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலும் கடவுள் எழுந்தருள்கின்றான். ஆனால் அந்த பெருமானை உறுதியாக அங்கு இருத்த வேண்டும், நெகிழவிடக்கூடாது. அவன்தான் நமக்கு ஒரே உறவு, ஒரே பற்று. நம்முடைய வாழ்வும் சாவும் அவனோடுதான் என்று இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டா, சம்பந்த பெருமான் சொல்றாரு இல்லையா,
வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனது திருவடியை விடுவேன் அல்லேன் என்று பாடுகின்றார் சம்பந்த பெருமான். அப்ப அந்த நிலை அதுதான் எய்த நினைத்தல். வாழா நினைத்தல் இன்றி எய்த நினைத்தல். இப்ப இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் என்கிறார். இந்த எய்த நினைத்தலை பெரிய புராணம் கண்டேசநாயனார் புராணத்தில் சொல்கின்றது. அப்பொழுது எம்மையுடைய வள்ளலார் பெருமான் பூசணியை எய்த நினைந்து என்று கூறுகின்றார். பூசித்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக நினைத்தல். இப்பொழுது மறவாமையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது எய்த வேண்டும். இட் ஷுட் பி ரியலைஸ்ட், அது எய்துதல் பெற வேண்டும் என்று சொன்னால், ஜீவன் முக்தர்களாக நம் கண் முன்னால் இருக்கின்ற மெய்யன்பர் திருக்கூட்டம், அந்த திருக்கூட்டத்தோடு மறுவுதல் வேண்டும். அம்மலங்கழி அன்பரோடு மறி, அந்த அடியார் கூட்டத்திலே சென்று பொருந்த வேண்டும். அதைத்தான் திருவாசகமும் பல இடங்களிலே சொல்கின்றது. ஓரிடத்திலே மிகச் சிறப்பான விண்ணப்பமாக வைக்கின்றது. பெருமானே, இனி எனக்கு அருள் செய்வது உண்மை என்றால் உன் அடியார் திருக்கூட்டத்திலே என்னை வைப்பாக என்று ஈரிடங்களிலே சொல்கின்றது. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று ஓரிடத்திலும், எண்ணப்பதிகத்தினுடைய முதல் பாடலிலும் அதுபோல இன்னொரு இடத்திலும் கூறுகின்றது சிறப்பாக. என்பதனால அன்பரோடு மறுவுதல் என்பது பெருமானை நாம் மறவாதிருக்க வேண்டும் என்ற வழி உபாயத்தை அறிந்திருக்கின்றோம். அந்த உபாயத்தினை உறுதி செய்து கொள்வதற்கான வழி என்பதுனா உபாயத்திற்கு உபாயம், வழியிலே கொண்டு செலுத்துகின்ற வழி. அப்ப நாம் வழியை அறிந்து வைத்திருக்கின்றோம், வழியிலே நம்மை கொண்டு செலுத்துகின்ற வழியினை அறிய வேண்டும் என்பதனால இரண்டினையும் சேர்த்து சொல்லுவார். அம்மலம் கழி அன்பருடும் மறி என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த மனத்தினை கழுவுவதும் அடியாரோடு பொருந்துவதும் என்பது எந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் ஒரு வழிபாட்டின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த வழிபாட்டின் வடிவம் யாது என்று கேட்டால், மாலர நேயம் மலிந்தவர் வேடவும் ஆலயம் தானும் அரணனு தொழும் என்ற அந்த வடிவத்தை அந்த வழிபாடு எடுத்துக்கொள்ளும் என்று மூலநூல் கூறுகின்றது. அதனை இங்கு கூறும் பொழுது, செங்கமல தாளினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடும் செறிந்திட்டு, ஈசனிடத்திலே நேசம் கொண்டவர்கள். நேசம் என்ற சொல் மிக முக்கியம். அன்பு என்ற சொல்லினுடைய ஒரு அப்கிரடேஷன். எப்படி பார்க்கிறோம்னு கேட்டா, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சிவபுராணத்தில் சொல்லப்பட்டது. அந்த இடத்துல நேசம் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார். நெஞ்சில் வஞ்சங்கட நேச அருள் புரிந்து, இந்த உயிரினுடைய உள்ளத்திலே மலவாதனை என்ற அந்த வஞ்சனை, ஏமாற்றுதல், வாதனை தான் நம்மளை ஏமாற்றும். அது கெட்டு போகும் வண்ணம் நேச அருள் புரிந்து என்றால், பெருமானுடைய திருவடியிலே அயரா அன்பு உண்டாகும் வண்ணம் அருள் புரிந்து. நேச அருள் என்பது என்ன? நேசம் விளையும் வண்ணம் செய்கின்ற அருள். நேசம் ஏன் தேவை? பெருமானிடத்திலே வெறும் அன்பு இருந்தால் போதாதா? பெருமானிடத்திலே நாம் கொண்டிருக்கின்ற வெறும் அன்பு போதாது. அம்மையார் கூறுகின்றார், பேரன்பே இன்னும் பெருக்கு. பெருமானிடத்திலே பேரன்பை பெற வேண்டும். அந்த பேரன்பின் இலக்கணம் என்ன? பேரன்பின் இலக்கணம் தன்னுடைய அன்பு இன்மை உணர்வது என்பதனால அது என்ன பண்ணும்? அன்பு பத்தாது, அன்பு பத்தாது என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து அன்பினை பெருக்கும் என்பதை அம்மையார் சொல்லும் பொழுது, பேரன்பே இன்னும் பெருக்கு என்று அற்புத திருமணத்திலே கூறுவார். என்பதனால இந்த பேரன்புதான் நேசம் என்று சொல்லப்படுகின்றது. நேசம் என்ன செய்யும்? அது மாலினை அறச் செய்யும், உலக மயக்கத்தினை அறவே அறுக்கும். என்பதனால மாலர நேயம் மலிந்தவர் என்ற இடத்துல நேயத்தினை மாலர நேயம் என்று சொன்னார். மாலினை அற்று போகும் வண்ணம் செய்யும் நேயம். அந்த நேயத்தினை அருள் செய்வதுதான் நேச அருள். அந்த நேயத்தினை இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்றான். அந்த நேசத்தினை அருள் செய்வதனால் அதன் பயன் என்ன? நெஞ்சில் வஞ்சம் கெடும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை கொண்டவன் குருநாதன் என்று பார்க்கின்றோம். இந்த உயிரினை கைவிடாது அந்த பெருமான் அருகிலேயே இருக்கின்ற பெரிய கருணையை செய்கின்றான். திருப்பெருந்துறை குருநாதன் என்று சொல்லப்பட்டது. என்பதனால இப்பொழுது ஈசன் நேசருடன் செறிந்துட்டு என்றால்,
ஈசனிடத்திலே இப்படிப்பட்ட அயரா அன்பாகின்ற பேரன்பாகின்ற நேசத்தினை பெற்றவர்கள் ஈசனுக்கு நேசர் என்று சொல்லப்படுபவர்கள். அதாவது மெய்யன்பர்கள், பேரன்பர்கள், அவர்களோடு சென்று சேர வேண்டும். அவர்களுடைய இலக்கணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் யான் எனது என்ற இருவகை பற்றுக்களை மறுத்து வாழ்நாள் முழுவதும் இறைவன் பணியையே செய்து கொண்டிருப்பவர்கள் என்பது அவர்கள் இலக்கணம் என்று அவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நேசன்கான் நேசர்க்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான் என்று அப்பர் பெருமானுடைய தாண்டவம் கூறுகின்றது. கடவுள் தன்னிடத்திலே பேரன்பு படைத்தவர்களிடத்திலே பேரன்பு படைத்திருக்கின்றான். அந்த பேரன்பு இல்லாத கூசுபவர்களிடத்திலே அவன் சென்று சேர்வதில்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே மும்மலங்களை மரபாமையாகின்ற ஞான நீரினாலே கழுவி அதற்கு வழிவகையாக அந்த நிலை எய்துவதற்காக பெருமானிடத்திலே பேரன்பை பெற்றிருக்கின்ற மெய்யழர்களோடு இணங்கி இருந்து சேர்ந்துட்டு, இணங்கி இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டா, வணங்கத்தக்கவர்களை வணங்குதல் தான் நமக்கு கடமையாகின்றது. இணங்குதல் அந்த வழிபாட்டுக்காகத்தான். ஒருவன் கோயிலுக்கு போறது எதுக்காக? பெருமானை தரிசித்து வழிபடுவதற்காக தான். கோயிலுக்கு போனா போருமா? பல பேர் கோயிலுக்கு வராங்க, அங்கங்க அமர்ந்து வீட்டு கதைகளை பேசிவிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள். கோயில் கதவை சாத்துறாங்கன்னு தெரிஞ்சா திரும்பி வந்துருவாங்க. இப்ப கோயிலுக்கு போன புண்ணியம் உண்டான்னு கேட்டா, கோயிலுக்கு போன புண்ணியம் வழிபாடு செய்தால் தானே உண்டாகும் என்பதனால அன்பரோடு மருவுகின்ற புண்ணியம் என்பது அவர்களுடைய வழிபாட்டிலே சென்று முற்று பெற வேண்டும் என்பதனால ஈசன் நேசருடன் செறிந்திட்டு என்பதோடு நில்லாமல் அவர்களை வழிபட்டு என்று தொடர்ந்து கூறுகின்றார். என்பதனால இந்த 12வது நூற்பா 4 நிலைகளிலே இருக்கின்றது. என்ன நிலைகள் அப்படின்னு கேட்டா, இந்த 4 நிலைகளை சூர்ணிகைகளாக, அதாவது கருத்து சிற்றுரைகளாக பெரியோர்கள் பழங்காலத்திலே செய்திருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டா, மும்மலங்களை களைய வேண்டும் என்பது முதல் கருத்து. சிவஞானிகளோடு கூட வேண்டும் என்பது 2வது கருத்து. சிவஞானிகளையும் சிவலிங்கத்தையும் சிவனெனவே தேடி வழிபட வேண்டும் என்பது 3வது கருத்து. 4வது கருத்து மிக முக்கியமானது, வழிபடாமையை ஒழிக்க வேண்டும். அதை வழிபடாது இருக்கக்கூடாது, வழிபட வேண்டும் என்பது 3வது கருத்து. இந்த வழிபாடு தடைபடக்கூடாது, வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும், இதுக்கு ரெஸ்ட் கிடையாது, அது 4வது கருத்து என்பதனால இப்படித்தான் அந்த நூற்பா அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். என்பதனால திருமலங்களை அறுத்தல் என்பது முதல் கருத்து. திருமலங்களை அறுத்தல் எவ்வாறு கூடும் என்பது பெருமானை மறவாது நினைத்தலினாலே கூடும். அந்த மறவாது நினைத்தல் என்பது எவ்வாறு எய்தும் என்று கேட்டால், அது ஈசன் நேசரோடு செறிவதனாலே எய்தும். அந்த ஈசன் நேசரோடு செறிந்தால் போதுமா என்று கேட்டால், செறிவது என்பது கோயிலுக்கு போவதை போல, கோயிலுக்கு போகின்ற புண்ணியம் என்பது அங்கு பெருமானை வழிபட்டுத்தான் கிடைக்கும் என்பதனால அந்த அடியார் பெருமக்கள் வழிபடப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த வழிபாடு என்பது எப்படின்னா, அந்த வழிபாடு 2, அடியார் பெருமக்களை வழிபடுவது, திருக்கோயிலில் இருக்கின்ற பெருமானுடைய மூர்த்தத்தை வழிபடுவது என்று 2ஆக அந்த வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறைஞ்சி. அரண் என்று சொல்லி இங்கு சிறப்பான சொல், சிவன் என்று சொல்லாமல் அரண் என்று சொல்கின்றார். என்ன காரணம்னா, சிவம் என்பது உலகினை படைத்து காத்து அழித்து மறைத்தொள்கின்ற பஞ்ச கிருத்தியங்கள் செய்கின்ற பரம்பொருளுக்கான வேதங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அரண் என்பதும் அந்த பெருமானுடைய பெயர்தான் என்று சொன்னாலும் கூட, அரண் என்பவன் இங்கு நம்முடைய அறியாமையை அழிக்கின்ற அனுகிரகத்தை மட்டுமே செய்கின்ற குருநாதன் என்று பார்க்கின்றோம். என்பதனால இறைவனுடைய வழிபாடு முத்திரம் கொண்டது என்று நமக்கு வியாசமுனிவர் கூறுகின்றார் பிரம்மசூத்திரத்திலே. உபாசனா திரைவித்யாத், இறைவனுடைய வழிபாடு 3 நிலைகளை கொண்டது, 3 திறங்களை கொண்டது, 3 வகைகளை கொண்டது. அந்த 3 வகைகள் என்னன்னு கேட்டா, இறைவனை குருநாதனாக கண்டு வழிபடுவது, இறைவனை திருக்கோயிலில் இருக்கின்ற லிங்க திருவுருவத்திலே கண்டு வழிபடுவது, அதே இறைவனை நம்முடைய இல்லத்திற்கு எழுந்துள்கின்ற அடியார்களிடத்திலே கண்டு வழிபடுவது, எல்லாமே இறைவனை அங்கு கண்டு வழிபடுவதுதான். என்பதனால இந்த குரு லிங்க ஜங்கமம் என்ற வழிபாடு இருக்கின்றது. இதுல இங்கு லிங்க ஜங்கம வழிபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆலயம் தானும் என்ற இடத்திலே லிங்க வழிபாடும், மாலர் நேயம் மலிந்தவர் வேடம் என்ற இடத்திலே அடிவர் வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இருவரையும் குருநாதனாக கண்டு வழிபட வேண்டும். என்ன காரணம்னு கேட்டா, குருநாதனை பெறாதவர்களுடைய நிலை என்பது வேறு,
குருநாதனை பெற்றவர்கள் யாண்டும் குருநாதனையே வழிபடுவார்கள் என்பதனால தன்னுடைய அறியாமையை போக்கிய குருநாதனாகின்ற அரனை இந்த 2 இடத்திலே கண்டு வழிபட வேண்டும் என்பதனால நிட்டை கலைந்த நிலையிலே ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே தனக்கு திருவடியை உணர்ப்பித்த அந்த குருநாதனைத்தான் ஆலயத்திலும் அடியாரிடத்திலும் கண்டு வழிபடுகின்றான் என்பதனால அரண் என்ற சொல்லானது கையாளப்பட்டிருக்கின்றது சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் என்று பார்க்கின்றோம். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. தொழும் என்பது தொழுவான் செய்யும் என்ற வினைமுற்றாக பொருள் கொள்ளப்படுகின்றது. தொழும் தொழுமே தொழுதல் இவனுக்கு கடமை என்ற பொருளையும் அது குறிப்பால் உணர்த்துகின்றது என்பதனால இது அணைந்தவன் ஒருவன் இவ்வாறு மலபாதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய குருநாதனையே அடியார் திருவேடத்திலும் ஆண்டவனுடைய திருவேடத்திலும் மூர்த்தத்திலும் கண்டு வழிபடுவான் என்று அது வினைமுற்றாக கொண்டு பறக்கை வினைமுற்றாக கொண்டு அடைந்தோர் தன்மையாக இந்த பாடலாண்டு பொருள்படும். அதே நேரத்துல தொழும் என்பதை ஒரு ஏவல் வினையாக கொண்டு இவ்வாறு வழிபட வேண்டும் என்ற கருத்தும் அங்கு இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவே தொழுதிறைஞ்சி ஆடி பாடி அவ்வாறு இறைவனை அடியாரிடத்திலும் கோயிலிலே இருக்கின்ற திருமூர்த்திகளிலும் கண்டு வழிபடும் போது கூச்ச நாச்சம் இல்லாமல் ஆடியும் பாடியும் வழிபட வேண்டும். திருவாசம் கூறுகின்றது, மனமே உனக்கு கடவுளிடத்திலே அன்பில்லை. என்ன காரணம்? நான் தான் திருமுறையெல்லாம் பாடுறேனே, பாடினா பத்தாது, அது பாதி கிணறு தாண்டுவதாகும். ஆடுகின்றலை குத்து உடையான்கிழற்கு அன்பிலை. நீ பெருமானை நினைந்து பாடும் பொழுது தானாகவே கூச்சம் இல்லாமல் ஆட வேண்டும். நீ எப்பொழுது ஆடவில்லையோ பெருமானிடத்திலே நீ அன்பினை பெறவில்லை என்று திருவாசம் கூறுகின்றது. ஆடுகின்றலை கூத்து, அப்ப பெருமான் அடிக்கு அன்பிலை என்று திருவாசம் கூறுகின்றது என்பதனால பெருமானை ஆடி பாடி வழிபட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அண்ணாமலை ஆடிப்பாட அந்த தொழுவார் வினை ஓடி போகும் என்று அப்பர் பெருமான் கூறுகின்றார் என்பதனால ஆடுதலும் பாடுதலுமாக இந்த வழிபாடு நிகழ்கின்றது. நேசன்கான் நேசர்க்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான் கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான். யார் பெருமானி வழிபடுவதிலே கூச்சம் இல்லாமல் வழிபடுகின்றார்களோ அவர்கள் தஞ்சே என்றால் மிக விரைவிலே என்பது பொருள். தஞ்சம் என்பதற்கு ஒரு சிறிது என்பது பொருள். கால தாமதமின்றி என்பதற்கு அது இலக்கணை பொருள் என்பதனால கூச்சமில்லாமல் பெருமானை கண்ட அளவிலே ஆடிப்பாடி தொழுவார் உள்ளத்திலே பெருமான் மீண்டும் புகுகின்றான். இப்பொழுது பெருமான் உள்ளத்திலே இல்லாதா இருக்கின்றான் அப்படிலாம் கிடையாது. பெருமான் எப்பொழுதுமே உள்ளத்தில் இருக்கின்றான். இருந்தாலும் நிட்டை கலைந்த நேரத்திலே மலவாதனை தாக்கும் என்ற எண்ணத்தினாலேயே இந்த எச்சரிக்கைகளை ஒரு மெய்ஞானியானவன் கடைபிடிக்கின்றான், கடைபிடிக்க வேண்டும் என்று 12வது நூற்பா நமக்கு காட்டுகின்றது. இது அவனுக்கு கடமையாகின்றது என்று காட்டுகின்றது. தொழும் என்ற ஏவலினாலே கடமையாகின்றது என்று காட்டுகின்றது என்பதனால இவன் கூச்சமின்றி பெருமானை ஆடிப்பாடி தொழுது வழிபடும் பொழுது அந்த பெருமான் கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன் என்பதனால உடனேயே அந்த பெருமானுடைய நினைவு என்பது உள்ளத்திலே புகுகின்றது என்று பார்க்கின்றோம். அதான் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான் என்று திருவாசத்திலே சொல்லப்பட்டது. இடைவிடாது தன்னை நினைப்பவருடைய உள்ளத்தை விட்டு பெருமான் பிரிவதில்லை என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பெருமான் எல்லார் உள்ளத்திலும் இருந்தாலும் கூட அவர்கள் அவனை எய்த நினையாத காரணத்தினாலே அவன் இருந்தும் இல்லாதவனாகின்றான். அந்த உண்மையை அறிந்திருக்கின்ற இந்த ஞானியர் பெருமக்கள் பெருமானுடைய இருப்பினை இடைவிடாது உணர்வதற்காக இந்த கடமைகளை கடைபிடிக்கின்றார்கள் என்று நாம் கருத வேண்டும். இப்போ இந்த பாடலுடைய பொருளை நாம் சிறப்பாக விளக்கிவிட்டோம். இந்த பாடல் மூல நூலுடைய பாடலோடு எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை பார்ப்போம். செம்மலர் நோற்றால் சேரலொட்டா அம்மலம் கழி என்ற செய்தியானது செங்கமல தாளினைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து என்று இந்த வழிநூலிலே சொல்லப்பட்டிருக்கு. அன்பருடு மரி என்றால் மருவி என்பது பொருள். கழி என்றால் கழிவு என்பது பொருள். அன்பருடு மரி என்பது ஈசன் நேசருடும் செறிந்திட்டு என்று வழிநூலிலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மூல நூலிலே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும்
ஆலயம் தானும் அரணென என்று சொல்லப்பட்டிருக்கு. அரணாக அத அப்படியே சொல்லும் பொழுது அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம், ஆலயங்கள் என்பது ஆகுபேராக ஆலயங்களில் இருக்கின்ற லிங்க திருமேனிகளை குறிக்கின்றது. அரணனவே தொழுதிரைஞ்சி ஆடிப்பாடி என்று சொல்லப்பட்டிருக்கு. தொழுமே வழிபாடு செய்யும் என்பதை மிகச் சிறப்பாக விளக்குகின்றார். எப்படின்னு கேட்டா, எவ்வாறு வழிபாடு இயற்றப்பட வேண்டும் என்பதனை இந்த வழிநூல் சிறப்பாக கூறுகின்றது. ஆடிப்பாடி இறைஞ்சி தொழ வேண்டும். பெருமானை தொழுதல் எவ்வாறு தொழ வேண்டும்? இறைஞ்சி தொழ வேண்டும், ஆடிப்பாடி தொழ வேண்டும். ஆடிப்பாடுவதற்கு எது அடிப்படையான எண்ணம் என்று கேட்டால், எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி, அதாவது ராமார்க்கும் குடியல்லோம் சங்கவன் குழை எம் ஈசன் சங்கரர்க்கே நாம் மீளா ஆளானோம் என்ற நிலை. அந்த நிலையிலே எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்த வேண்டும். அதே நேரத்துல அந்த இருமாப்பு தங்களை அழித்து விடாமல் திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று எளிமைப்பட வேண்டும், அடிமைப்பட வேண்டும் என்று இந்த எண்ணத்திலே அவர்கள் அடியார்க்கு அடிமைப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலேயே ஆனந்தமாக இந்த உலகமாயை தங்களை பற்றாமல், கண்ம வாதனை தங்களை பற்றாமல், ஆணவ இருள் தங்களை அடராமல் சிவஞான செய்தி உடையோர் உலகத்திலே அஞ்சாது திரிந்திடுவர். திரிதல் என்பதனால அவர்கள் அச்சமின்றி திரிவார்கள் என்பது குறிப்பாக உணர்த்தப்பட்டது. அவர்கள் அச்சமின்றி, கவலையின்றி, எதிர்பார்ப்பின்றி இன்பமாக திரிவார்கள் என்பதனால் அவர்கள் நிலை என்னன்னு கேட்டா, உலக காட்சி தோன்றினாலும் கூட அவர்கள் தங்களை செவ்வனே காத்துக் கொள்வதனால இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று திரிவார்கள். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம் பிரான் உலன் என்று கவலையற்று இருப்பார்கள் என்பது சிவஞானத்தை பெற்றவர்களுடைய தன்மை என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டது. இந்த நூற்பாவிற்கு 4 அதிகரணங்களே மூலநூல் கூறுகின்றது. அந்த 4 அதிகரணங்கள் என்னன்னு கேட்டா, முதல் அதிகரணம் மலங்களை அறுத்தல், 2வது அதிகரணம் அன்பரோடு கூடுதல், 3வது அதிகரணம் அந்த அன்பருடைய வேடத்தையும் ஆலயத்தையும் வழிபடுதல், 4வது அதிகரணம் வழிபடாமையை தவிர்த்தல் என்று பார்க்கின்றோம். அதுல முதல் அதிகரணம் என்பது எளியது என்பதனால அதை விளக்குவதற்கு நம்முடைய ஆசிரியர் ஒரு பாடலை வகுக்கவில்லை. 2வது அதிகரணம் ஈசன் நேசரோடு செறிதல் ஆகும். அதை விளக்குவதற்கு மட்டுமே பாடல்களை வகுக்கின்றார். அந்த பாடல்களை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அச்சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.